வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செல்வி ஃபுட் டியூப்பில் முள்ளங்கி சாம்பாருங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பருப்பு வேக போட ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேங்க. அதில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டம்ளரில் 100 கிராம் இருக்குங்க. அதில் ஒரு டம்ளர் பருப்பு போட்டுக்கிட்டேன். அது ஒரு 3 டைம் கழுவிட்டு நான் ஒரு டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு அரை ஸ்பூன் நான் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஊற்றுங்க, இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கிங்க. ஊற்றி அதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரல நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மணமாக இருக்குது அதெல்லாம் போட்டால். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ரெண்டும் போடுங்க. பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் முள்ளங்கி இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் வணக்கி இப்படி தாளித்து கொட்டி வைக்கிறது இது ஒரு டேஸ்ட்டுங்க. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் குக்கர்லேயே எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டுங்க, இது ஒரு டேஸ்ட்டு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிட்டு காய் போட்டுக்கலாம். இப்போ இதே பருப்பை பார்த்திங்கன்னா நம்ம குண்டாவில் வேக வச்சு நம்ம காயெல்லாம் வணக்கி எடுத்து கொட்டியும் செய்யலாங்க. அது லேட் ஆகும். இது கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிரும். அதனால தாங்க குக்கரில் போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் வாசத்துக்காக. முழு மிளகாயாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகா ஒன்றும் பண்ணாதுங்க. அது கீரி போட்டோம்னா தான் இந்த விதை வந்ததுனா தான் அல்சர் வர்றது, வயிறு வலி வர்றது இதெல்லாம் வரும். அப்படியே முழு மிளகாயாக போட்டுக்குங்க. பாருங்க வணங்கிடுச்சு. கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போடுவேங்க. எனக்கு கறிவேப்பிலை போடணும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நிறையாவே போடுவேன் கறிவேப்பிலை நான். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 3 முள்ளங்கி மேலே தோடு சீவிட்டு இப்படி ரவுண்டாக சன்னமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ முள்ளங்கி சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு முள்ளங்கி இருந்தால் கூட போதும். 2 பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு முள்ளங்கியே போதும். சரி, முள்ளங்கி இருந்தது வச்சுருந்தா வேஸ்ட்டாக போயிடுமோ 3ஐயும் போடுறேன், இல்லைன்னா அவ்வளோ தேவையில்லை. நம்ம விருப்பம் தாங்க காய் போடுறது. முள்ளங்கி அதிகம் வணங்க வேண்டியதில்லை. தக்காளி போட்டுக்கலாம். வணங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சமாக போடுறேன், அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். அப்போ தக்காளி வணங்கும். இப்போ வர தக்காளியில் உப்பு போடலைன்னா வணங்கவே வணங்காதுங்க. அப்படியே முழு தக்காளியே இருக்கும்.
பாருங்கள், முள்ளங்கி தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வந்து அரைச்ச சாம்பார் பொடிங்க, வீட்டில் அரைச்சது. இதோட லிங்க் கூட நான் போட்டிருக்கிறேன். இதோட இது பாருங்கள், வீடியோ போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ மணமாக இருக்குது, இறக்கும்போது அவ்வளோ மணமாக இருக்குது. நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், அதனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சலினா போட்டுக்கலாம், காரம் பச்சலினா போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாய் போட்டிருக்குறோம், அதனால போதும். அவ்வளோ மணமாக இருக்குது பாருங்கள் தோல். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முள்ளங்கி நல்லா வேகட்டும். பருப்பு இந்த அடுப்பில் வெந்துருச்சு. முள்ளங்கி வெந்தோடனே பருப்பு ஊற்றிக்கலாம். இந்த முள்ளங்கி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முள்ளங்கி சீக்கிரம் வெந்துடும். முள்ளங்கி வேகட்டும். சாம்பாருக்கு வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வைக்கிறேன். புளி கடைசியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற வைங்க, அப்படி நல்லா கரைஞ்சி வந்துடும், நல்லா ஊனாட்டம் வந்துடும். இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம், வேகட்டும். நல்லா முள்ளங்கி வேகட்டும். பாருங்க, கொஞ்சம் காய் வெந்துடுச்சு. பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு ஆன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சு பருப்பு. வெயிட் எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு நல்லா குழம்புன்னு வெந்துருச்சு. பருப்பு அப்படியே கரண்டியில் ஒரு கடைஞ்சி விட்டுக்கலாம். குளிக்கிறது அதை எடுத்து நம்ம கரண்டி எடுத்துட்டு அதில் கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சுருந்த பருப்பு ஊற்றிக்கலாம். அப்படியே இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அது பார்த்து ஊற்றிக்கிங்க. ஒரு சிலர் வந்து நல்லா சாம்பார் திக்காக சாப்பிடுவாங்க ஊற்றி, ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் தண்ணியாட்ட ஊற்றி சாப்பிடுவாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம புளி ஊற்றிக்கலாம். பாருங்கள், திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புளிப்பு உப்பெல்லாம் பார்த்துக்கலாங்க. பார்த்துக்கிட்டு ஒரு கொதி விட்டு இது மல்லித்தழை தூவி இறக்கலாம். சாம்பார் சூப்பராக இருக்குங்க. ஒரு கொதி வரட்டும், மூடி வைக்கலாம். கொஞ்சம் லேசாக அப்படி திறந்த மாதிரி மூடுங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.